ஹிஜ்ரத்துக்கு அழைச்சிட்டு போன அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பயணத்தை ஒப்பிட்டு அவர் சொல்லுவாரு, சித்ரத்துல் முன்தஹாங்கிற இடத்துல ஜிப்ரீல் கையை விட்டுட்டு நபியை தனியா போக சொல்லிட்டாரு. ஆனா எங்க அபூபக்கர் அப்படி போகல. எங்க அபூபக்கர் கடைசி வரைக்கும் கொண்டு வந்து இந்த உம்மத்திட்ட ஒப்படைச்சிட்டு தான் போனாங்க. அந்த மதீனா மக்கள்கிட்ட ரசூலை கொடுத்துட்டு தான் போனாங்க. ஓடுறாங்க, ஹதீஸ்ல வருது. முன்னால ஓடுறாங்க, பின்னால ஓடுறாரு, வலது பக்கத்துல ஓடுறாரு, இடது பக்கத்துல ஓடுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்க விட்டுட்டு அந்த ஹிஜ்ரத் பயணத்துல எத்தனை கிலோமீட்டர்? 500 கிலோமீட்டர். மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போற சொகுசு பஸ்ல போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? அவருக்கு சொகுசா பஸ்ல போறதுக்கு அவ்வளவு இதா இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு நமக்கு அப்படிதான் இருக்குது. இவ்வளவு சொகுசா தந்தும் கூட மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போறதுக்கு இவ்வளவு அசௌகரியம் இருக்குது. அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பாதைகள் எப்படி இருந்திருக்கும், கரடு முரடா இருந்திருக்கும். அந்த 500 கிலோமீட்டர் அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த ரசூலை பாதுகாக்கிறதுக்காண்டி கூட்டிட்டு ஓடுறாரு பாருங்க. அந்த ஹிஜ்ரத் பயணத்துல முன்னால போறாரு, பின்னால போறாரு, வலது பக்கம் இடது பக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன அபூபக்கரே ஏன் ஓடுறீங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, சின்ன பிள்ளை மாதிரி ஏன் நடக்கிறீங்க? இல்ல யா ரசூலல்லாஹ், முன்னால இருந்து உங்களை தாக்கிடுவானோன்னு பயமா இருக்குது, முன்னால ஓடுறேன், பின்னால வந்து தாக்கிடுவானோன்னு பயமா இருக்குது, பின்னால ஓடுறேன், வலது பக்கம் இடது பக்கம். இப்படி அரவணைச்சு கொண்டு வந்து